இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோல்ட் ஃபிஷ்க்கான கேர் டிப்ஸ் கைடு மெயின்டெனன்ஸ் கோல்ட் ஃபிஷ் எப்படி வளர்க்கலாம் அதுக்கான 10 ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷை பவுலில் வளர்க்கவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்ட் ஃபிஷ்ஷஸை குட்டி ஃபிஷ் தானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குட்டி குட்டி பவுலில் வாங்கி போட்டு வளர்க்குறாங்க. பட் கோல்ட் ஃபிஷ் அப்படி வளர்க்கக்கூடாது. கோல்ட் ஃபிஷ் வந்து இந்த பார்த்தீங்களா நீங்களே இதோட சைஸை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதை எப்படி பவுலில் போட்டு வளர்க்க முடியும்? இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடும், நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு நல்ல ஃபில்ட்ரேஷன் வேணும், எல்லாமே நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு மினிமம் 2 feet டேங்காச்சும் கொடுக்கணும். ஒரு 2 feet டேங்க்கில் ஒரு 3 இல்லைன்னா 4 இல்லை 3-4 ஓகே. குட்டி 3-4 கோல்ட் ஃபிஷ் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம டேங்க் வந்து 2.5 feet லென்த்து, 2 feet ஹைட்டு அண்டு நம்ம ஒரு DIY ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இத்தனை வரண்டா விட்டுருக்கோம், ரூக்கின்னு விட்டுருக்கோம். ஃபிஷ் கீப்பிங் ஹாபிலே கோல்ட் ஃபிஷ் தான் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ இது நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சும்மா குட்டி பவுலில் போட்டு வளர்க்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு மினிமம் 2 feet டேங்க்கில் தான் நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷே வளர்க்கணும் அண்டு பவுலில் வளர்க்கக்கூடாது. இப்போ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபில்ட்ரேஷன். இப்போ கோல்ட் ஃபிஷ் வந்து நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு நம்ம நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுத்தே ஆகணும். அண்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஃபில்ட்ரே இல்லாமல் சும்மா ஒரு தொட்டியில் போட்டு வளர்க்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம இதுக்கு ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுத்தே ஆகணும். இதுக்கு ஆக்சிஜன் வேணும். இதுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. நம்ம இதுக்கு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு கொடுக்கலாம். அண்டு செகண்ட் வந்து நம்ம கேனிஸ்டர் ஃபில்டருக்கு போகலாம். அப்படி இல்லைனா ஹேங்கான் ஃபில்டருக்கு போகலாம். இந்த 3த்துக்கும் நீங்கள் போகலாம். நம்ம வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா DIY ஃபில்ட்ரேஷன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஃபில்டரில் நம்ம வந்து நம்மளே ஒரு ஃபில்ட்ரு செஞ்சு இதுலேருந்து தண்ணி போய் இதில் நிறைய பயோமீடியாஸ்லாம் இருக்குது, அதில் ஃபில்டர் ஆகி தண்ணி திருப்பி வரும். இதுதான் நம்ம ஃபில்ட்ரேஷன். ஸோ இப்போ நீங்கள் செகண்டாக என்ன நிறைய புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா ஃபில்ட்ரேஷன் இதுக்கு ரொம்ப மஸ்ட். ஃபில்ட்ரேஷன் நீடட். 3 யூஸ் பண்ணணும். நீங்கள் எது உங்கள் பட்ஜெட்டு பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் ஃபில்டர், கேனிஸ்டர் ஃபில்டர், ஹேங்கான் ஆர் இது கேனிஸ்டர் தான் இது. ஆனால் நம்மளோட கேனிஸ்டர் நம்மளே பண்ணது அவ்வளோதான். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரொம்ப சிக் ஆகிடும் சீக்கிரமாக. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது மெடிசன் வாங்கி வச்சுக்கணும். இதுதான் மெத்திலின் ப்ளூ. இது மிஸ்டர் ப்ளூன்ற பிராண்டில் இருக்குது. மெத்திலின் ப்ளூ வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நம்ம இது கண்டிப்பாக நம்ம கிட்டே இருக்க வேண்டியது, எல்லா ஃபிஷ் கீப்பர்கிட்டையும் இருக்க வேண்டியது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எல்லோ. இது அதே பிராண்டு தான், ஆனால் ஆன்டிசெப்டிக் மெடிசன். ஆன்டிசெப்டிக் மெடிசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிபட்டுட்டா இல்லை ஃபங்கஸ் வந்துட்டா போட்டுக்கலாம். மெத்திலின் ப்ளூ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதுக்கு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் அதுக்கேற்ற மாதிரி போடணும். அண்டு நீங்கள் உங்கள் டேங்க்கில் போடக்கூடாது, குவாரண்டைன் டப் செட் பண்ணி அதில் போடணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்டு நம்மளுக்கு தேர்ட் ஒன் ராக் சால்ட், கல்லுப்பு. நீங்கள் கல்லுப்பு போட்டிங்கன்னா அயோடின் இருக்கிற கல்லுப்பு போடாதீங்க. ஏன்னா வந்து அயோடினில் வந்து ஒரு யூஸும் இல்லை ஃபிஷ்ஷுக்கு. அயோடின் இல்லாமல் போடுறதே பெஸ்ட் தான். அண்டு கல்லுப்பு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ரிலீஃப் பண்ணுவோம், செம்ம ஆக்டிவ் ஆகிரும். இது 3 நெசசரி ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ். கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு இது 3 நெசசரி. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து தேவையான மெடிசன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர். நான் என்னோடய கோல்ட் ஃபிஷ் டேங்குக்கு இப்போதைக்கு ஹீட்ரு போடலை. ஏன்னா எங்கள் வீட்டான வந்து நாங்கள் சவுத் சைட் தமிழ்நாட்டில் இருக்கோம், திருவண்ணாமலை. இங்கே செம்ம ஹீட்டாக இருக்குது, குளிர் இல்லை. அண்டு சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப சில்லாக போகல தண்ணி. அதனால் நான் ஹீட்ரு போடலை. உங்கள் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹீட்ரு போடலாமா வேணான்றது டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கம்லாம் தண்ணி ரொம்ப சில்லாக இருந்தால் ஹீட்ரு மஸ்ட். நீங்கள் கோல்ட் ஃபிஷ்க்கு ஹீட்ரு வச்சு தான் ஆகணும். அப்படி இல்லைனா தேவையில்லை. அது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஹீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளர்க்கணும். அது வந்து நம்ம டேங்கை சைக்கிள் பண்ணுறது எப்படின்றதில் பார்த்துக்கலாம். ஆனால் மெயின் திங் உங்கள் டேங்க்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் அதுக்கான பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் எதில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ஐட்டம்ஸில் நிறைய ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம கீழே வந்து ஷெல்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஷெல்ஸில் எல்லாத்துலேயும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இதிலெல்லாம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அது வீடு மாதிரி. நீங்கள் உங்கள் டேங்கை சைக்கிள் பண்ணும்போது பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அதில் இருக்கும். அண்டு இந்த ஃபில்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஸ்டோர் ஆகும்.
பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டர்ட்டில் இருக்க அமோனியாவெல்லாம் அது சாப்பிட்ரும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து டிசீஸில் பாதிக்கப்படாது. இதுதான் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவோட யூசஸ். ஸோ பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நெசசரி. 6th என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கான டெக்கரேஷன். நிறைய பேர் வந்து இந்த கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து டெக்கரேஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷார்ப் ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க. அண்டு நிறைய கலர் பிளான்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷஸ் போய் அதில் ஸ்டக் ஆகிக்கும். இப்போது என்னோடய ஃபிஷ்ஷே போய் என் ஃபில்டர்லேயே ஸ்டக் ஆகிருக்கு இந்த ஃபிஷ். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வேணால் போடுறேன். இப்போது அதை க்யூர் பண்ணியாச்சு. பட் நீங்கள் நிறைய டெக்கர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் ஃபிஷ்ஷோட ஸ்பேஸையும் எடுத்துக்கும், உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு அடிப்படும், உங்கள் ஃபிஷ்ஷோட டெய்ல்ஸ் எல்லாம் அதில் கட் ஆகிக்கும், ஷார்ப் எஜஸில் இருந்தால் கிழிச்சிரும். ஸோ அது வேணாம். டெக்கரேஷன்ஸை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்பேஸ் கொடுங்க ஃபிஷ்ஷஸ்க்கு, ஸோ தட் அது ஆக்டிவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாது. அண்டு உங்கள் கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கான டயட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெல்லட்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆப்டிமம் பெல்லட்ஸ் தான் ஃபீட் பண்ணுறோம். ஆப்டிமமில் கோல்ட் ஃபிஷ்க்கான பெல்லட்ஸ் தான் ஃபீட் பண்ணுறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம வந்து வீக்லி வந்து எப்படி ட்ரை வார்ம்ஸ் ஒரு 2 நாள் போடுவோம், பிளட் வார்ம்ஸ் போடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி போடுவோம். ப்ரக்கோலி கோல்ட் ஃபிஷ்லாம் நல்லா சாப்பிடுவோம். அதை வந்து பாயில் பண்ணி போடணும். ப்ரக்கோலி போடலாம். நிறைய வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் போடலாம். கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதெல்லாம் ஹை கண்டென்ட் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் இதெல்லாம் போடலாம். இதெல்லாம் நம்ம கோல்ட் ஃபிஷ் சாப்பிட்டுட்டு டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கேற்ற ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அதெல்லாம் க்ளீன் ஆகும். நீங்கள் உங்கள் டயட்டை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் ஃபீட் பண்ணலாம், மினிமம் 2. அதுலேருந்து 5 வாட்டி கூட ஃபீட் பண்ணலாம். உங்கள் ஃபில்ட்ரேஷனும் உங்கள் வாட்டர் சேஞ்சு பொறுத்து தான் நீங்கள் உங்கள் ஃபீடிங் எடுத்துக்கணும். டக்குன்னு உங்கள் கோல்ட் ஃபிஷ் நல்லா பெருசாகணும்னா நீங்கள் 5 வாட்டி கூட ஃபீட் பண்ணலாம். நீங்கள் ஒரே வாட்டி நிறைய போடக்கூடாது. ஒரு வாட்டி கொஞ்சம், அடுத்து 2nd டைம், 3rd டைம், 4th டைம், 5th டைம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 5 வாட்டி பண்ணணும். ஒரே வாட்டி நிறைய போட்டுறக்கூடாது. இதுதான் உங்கள் ஃபீடிங் மெத்தட். அண்ட் நீங்கள் 5 வாட்டிலாம் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th வந்து நம்ம சொல்ல போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச். நம்ம கோல்ட் ஃபிஷ்க்கு வந்து வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணணும், அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நீங்கள் வந்து ஃபீடிங் எவ்வளோ போடுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வாட்டர் சேஞ்ச் இருக்குது. நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் 2 வாட்டி ஃபீட் பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒரு 20 to 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் 50, 60 இல்லைனா 80 கூட பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் அப்படி பண்ணலாம். அதே இல்லாமல் நீங்கள் ஒரு 5 வாட்டி 4 வாட்டி ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் டெய்லி 20% பண்ணினே இருக்கணும். வீக்லி 50% பண்ணணும். மந்த்லி 80% பண்ணணும். நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் கம்மியாக ஃபீட் பண்ணிங்கன்னா கம்மியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 வாட்டி ஃபீட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்தில் 20 to 30%, மந்த்லி 60, 70% அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுறது பொறுத்து தான் உங்கள் வாட்டர் சேஞ்ச் மாறும். 9th ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்து செராமிக் ரிங்ஸ் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை ஸ்டோர் பண்ணணுன்னு சொன்னேன். பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணணுன்னா நைட்ரேட்டை, அமோனியாவெல்லாம் அது சாப்பிட்ரும் ஃபிஷ் டர்ட்லேருந்து. அதே தான் மணி பிளான்ட் அண்ட் ஆல்கே. இப்போ என் டேங்க் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்கே இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சைடு கிளாஸ் ஃபுல்லாமே ஆல்கே, பின்னாடி ஆல்கே, இங்கே ஆல்கே. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஆல்கே. இதெல்லாம் நான் டேங்க்கில் க்ரோ பண்ணி வச்சுருக்கேன். ஆல்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு 24/7 ஒரு ஃபுட் சோர்ஸ். அதுக்கு நீங்கள் பெல்லட்ஸ் போடுறீங்களோ இல்லையோ இது இதை சாப்பிட்டுட்டே இருக்கும். அண்ட் அதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் மெயினாக ஆல்கே மணி பிளான்ட்டோ, மணி பிளான்ட்டோட லீஃப் உள்ளே இருக்க மாதிரி வளர்க்காதீங்க. ரூட்டு மட்டும் உள்ளே இருக்கணும், லீஃப் வெளியில் இருக்கணும். இப்போ ரூட் வந்து உள்ளே ஆல்கேவும் மணி பிளான்ட் ரூட்டும் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபிஷ்ஷோட அமோனியா, டர்ட்லேருந்து வர அமோனியா, நைட்ரேட் எல்லாம் அதுங்க எடுத்துக்கும். அதுங்களுக்கு அதுதான் நியூட்ரிஷியன்ஸ். ஸோ அதை எடுத்துக்கிச்சின்னா நம்மளோட நைட்ரேட் லெவல் டேங்க்கில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸில் ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வந்து பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறோம். அண்டு லீஃப்லாம் உள்ளே வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த லீஃபெல்லாம் கடிச்சு ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வெளியில் வச்சுக்கிற மாதிரி வளர்க்கலாம். இது நெசசரி கிடையாது. பட் உங்கள் நைட்ரேட் லெவல் மெயின்டைன் ஆகணுன்னா நீங்கள் அதை வளர்க்கலாம். யூஸ்ஃபுல் தான். ஸோ இப்போ 9 பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு. 10th என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கோல்ட் ஃபிஷ் உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அண்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கோல்ட் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். இதில் எதுவுமே காமன் கோல்ட் ஃபிஷ் கிடையாது. இது வந்து ட்ரை கலர் ஒரண்டா கோல்ட் ஃபிஷ், இது பிளாக் ஒரண்டா, அது 2 ரூக்கின், இது ரெட் கேப்பு, இது ஒரண்டா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ். இதில் இன்னும் டெலஸ்கோப் இருக்குது, காமன் கோல்ட் ஃபிஷ் இருக்குது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அது இன்னொரு டேங்கில் இருக்குது. அதை நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா காமன் கோல்ட் ஃபிஷ். அதெல்லாம் தான் ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் அதெல்லாம் வாங்கி வளர்க்கலாம்.
இதெல்லாம் வந்து போக 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 பட்ஜெட் ஏறும். உரண்டாலாம் பெரிய சைஸில் ரொம்ப ரேட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஏ கிரேட் உரண்டாலாம் போனால் 3,000 5,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கோல்ட் ஃபிஷ் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அதுக்கேற்ற டேங்க் செட்டப்பை நீங்கள் கொடுக்கலாம். இவ்வளோ தான். இப்போ நீங்கள் ரெடி, நீங்கள் கோல்ட் ஃபிஷ் இப்போ வாங்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க கோல்ட் ஃபிஷ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எந்த கைடு, எந்த மெயின்டெனன்ஸ், எந்த கேர் வீடியோ, எந்த ஃபிஷ்க்கு போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.